ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீல் மேக்கர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நான் ஒரு கப்பு மீல் மேக்கர் சின்னது எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதில் போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய சோயா எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம பச்சை தண்ணியில் போட்டு புழிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு கிராம்பு 2 பட்டை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். 3 முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ இதை நைஸாக அரைச்சிடலாம். நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட்டு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம பச்சை தண்ணியில் போட்டு பூஞ்சி எடுத்த சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய சோயா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.